ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வெறுத்து வெறுத்து எல்லா விஷயத்தையும் வெறுத்து வெறுத்து ஒதுக்குவதினால் இங்கு என்ன கிடைக்கும்? நீ ஏன் சொல் பார்ப்போம். எல்லா விஷயத்தையும் எனக்கு தெய்வம் கேட்டதை எனக்கு எப்பொழுது தரும்? எனக்கு அதனாலேயே எனக்கு பயமாக உள்ளது. எனக்கு தெய்வம் தருமா, எனக்கு தெய்வம் தராதா என்று தெய்வத்தின் மீதே குறைகளை வைத்துக்கொண்டு வாழ்க்கையை வெறுப்பதில் என்ன மாதிரியான விஷயங்கள் தான் உள்ளது? எல்லாமும் உன்னுடைய வாழ்க்கையில் நான் தருவேன், நீயே நம்பு. நீ என்னை நம்பாவிட்டால் வேறு யார் என்னை நம்புவார்? நல்லது நடக்கும் என்று நான் சொல்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையில் திருப்திகள் அமையும் என்பதையும் நான் சொல்கிறேன். நல்ல நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் என்பதையும் சொல்கிறேன். எதிர்பார்த்தது அத்தனையும் கைகூடி உனக்கு வந்து சேரும் என்பதையும் சொல்கிறேன். இவ்வளவும் நான் சொல்லும் எனக்கு உன்னிடம் இந்த பதிவை கொண்டு வந்து சேர்க்க தெரிந்த எனக்கு உனக்கு நல்லது செய்ய தெரியாதா என்ன? சோதிப்பேன், சோதிக்க மாட்டேன் என்பதையெல்லாம் நான் சொல்லவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் நான் சோதனைகளை கொடுக்கவே இல்லை. உன்னை நான் வந்து சந்தோஷமாகத்தான் வைத்திருக்கிறேன் என்பது எல்லாமும் சொல்லவில்லை. எல்லா விஷயத்தையும் நானும் ஏற்றுக்கொள்கிறேன். அதே போல நீயும் ஏற்றுக்கொள். உனக்கு நான் நல்லது செய்ய போகிறேன். நிறைய விஷயத்தில் உனக்கு சுபத்துவத்தை அதிகமாக நல்லதாக தரப்போகிறேன் என்பதையும் நம்பு. எதிர்பார்த்தது எல்லாமும் சீக்கிரமாக உன்னுடைய வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்த அத்தனையும் உனக்கு கிடைக்கும். காலம் மொத்தமும் உனக்கு நான் இருப்பேன். இன்றும் இருப்பேன், என்றும் இருப்பேன். உனக்கு சோதனை கொடுத்தாலும் அதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கவும் நானே வருவேன். நீ கேட்கலாம், சோதனை கொடுப்பதும் நீயே, மீட்டு எடுப்பதும் நீயே, எதற்காக இந்த விளையாட்டு என்பதை கேட்கலாம். உன் கர்ம வினை, அதை நான் அனுபவிக்கிறேன். அதை அப்படியே நான் விட்டுவிட்டேன் என்றால் அது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சுமையாக மாறி அடுத்தடுத்த பிறவிகளுக்கு அது சேர ஆரம்பிக்கும். அதனால்தான் என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் ஒவ்வொன்றையும் அப்பப்பப்பே கஷ்டம் கொடுக்கிறேன். நீ மட்டும் சொல்வாய் அல்லவா, மற்றவன் தவறு செய்கிறான், அவனுக்கு எந்த தண்டனையும் தெய்வம் தருவது அல்ல. ஆனால் நான் ஒருவனை பற்றி ஒரு முறை பேசிவிட்டேன் என்றால் உடனடியாக எடுத்துக்கொள்கிறேன். உடனடியாக எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருகிறது. அது என்ன, மற்றவன் தவறு செய்தால் அவனை தெய்வம் கேட்பது அல்ல. அதுவே நான் ஒரு விஷயத்தை செய்தால் தெய்வம் உடனடியாக என்னை வந்து தண்டிப்பதற்கு காரணங்கள் என்ன? நான் தெய்வத்திற்கு அவ்வளவு இலக்காரமாக போய்விட்டேனா? தெய்வங்கள் என்னை வந்து சோதிக்குதே, இதற்கு காரணங்கள் என்ன என்பதை போட்டு நீ குழப்பிக்கொண்டு இருக்கிறாய். குழப்பிக்கொண்டு இருக்கும் காலத்தை விடு. குழப்பிக்கொண்டு இருக்கும் மனதில் இருக்கும் பாரத்தையும் விடு. எல்லாவற்றையும் நான் உனக்கு சரி செய்யத்தான் இருப்பேன். நான் நாளுக்கு நாள் உனக்கு கஷ்டத்தை அள்ளி கொடுக்கிறேன் என்று யோசிக்காதே. உன்னுடைய கர்ம வினைகளை முடித்து உனக்கு சந்தோஷமான நாட்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்கான அடிகளை நான் போடுகிறேன் என்பதை பற்றி மட்டுமே யோசி. இந்த நாள் அந்த நாள் என்பது அல்ல. எல்லா நாளும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்று இருந்தால் அது கண்டிப்பாக நல்லது நடக்கும். சில பேர் இங்கு செய்கிறார்கள், இந்த நாள் தான் அந்த நாள் தான் என்று. ஒரே ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்கள், எந்த நாள் நீங்கள் செய்தாலும் உங்களுக்கு நான் துணையாகவே இருப்பேன். ஆனால் சில நேரத்தில் யோசித்து முடிவெடுங்கள். ஒரு காரியத்தை செய்த பிறகு அழாமல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலேயும் சிந்தித்து செயல்படுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றிகளை அடைவீர்கள். யோகத்தையும் மற்றும் அதிகமான சுபத்துவத்தையும் நீங்கள் பார்ப்பீர்கள். எத்தனை நாட்கள் நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் போராடிவிட்டீர்கள். எத்தனை நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்து நமக்கு இதற்கு பிறகு ஒரு வாழ்க்கை உண்டா என்பதை நினைத்தீர்கள். ஆனால் இப்பொழுது எல்லாம் நடப்பது என்னவோ நடக்கட்டும். எதுவாக இருந்தாலும் வாழ்ந்துதான் ஆக வேண்டும். எதுவாக இருந்தாலும் இந்த கர்ம வினையை கடந்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவுக்கு வந்துவிட்டீர்கள். நிறைய நாள் போராட்டங்கள் மட்டுமே உங்கள் வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் இதற்கு பிறகு சந்தோஷத்தை மட்டுமே நீங்கள் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதை நான் தலை நிமிர்ந்து கூறுவேன். உன்னுடைய தேவைகளுக்கும் உன்னுடைய அத்தனை விஷயங்களுக்கும் நீ எதையும் செய்து கொண்டது அல்ல. உன்னுடைய பிள்ளைகளுக்காகவும்
இதுவரைக்கும் நடந்தது அத்தனையும் நடந்துவிட்டது. இதற்கு பிறகு நடக்கப் போகும் விஷயத்தை பற்றி மட்டுமே சிந்திப்போம். யாராக இருந்தாலும் சரிதான். கொஞ்சம் யோசித்து முடிவெடுத்து ஒவ்வொன்றையும் செய்யுங்கள். நீங்கள் காத்துக்கொண்டு ஒவ்வொரு விஷயத்திலேயும் யாருக்காகவும் காத்துக்கொண்டு இருக்காதீர்கள். ஒரு விஷயத்தை செய்வதற்காக உங்களுக்கு ஒரு நேரம், உங்களுக்கு இது சரி என்று தோன்றினால் மட்டுமே அதை செய்யுங்கள். அப்பொழுதுதான் அதற்குரிய நன்மைகள் அத்தனையும் நடக்கும். அதை விட்டுவிட்டு இது நடக்கும், அது நடக்கும், இந்த பிரச்சனை வருமோ, அந்த பிரச்சனை வருமோ என்பதெல்லாம் போட்டு சிந்தித்து கொண்டு இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளும் வாழ்க்கையும் தான் உங்களுக்கு திசை மாறி போகுமே தவிர, கவலைப்பட்டு கொண்டு இருந்தீர்கள் என்றால் கவலைகள் தான் ஒவ்வொன்றிலேயும் ஏறிக்கொண்டு இருக்குமே தவிர மற்றபடி வேறு எதுவுமே உங்களுடைய வாழ்க்கையில் சரியாகாது. நல்லதே செய்வேன். எப்பொழுதும் உங்களுக்கு நான் நல்ல விஷயத்தை மட்டுமே செய்வேன். உங்களுக்கான யோகத்தின் வழிகளை மட்டுமே உங்களுக்காக நான் காட்டுவேன். எதற்கெடுத்தாலும் அழுவதை முதலில் நிறுத்திவிட்டு ஒரு திருப்தியாக இருப்பதற்கு வழிகளை மட்டுமே பாருங்கள். நீங்கள் யாருக்கும் துரோகம் செய்யவில்லை. காலங்கள் முன் ஜென்மத்தில் செய்த பலனுக்கான கவலைகளை உங்களுக்கு கொடுக்கிறது. ஆனால் இந்த ஜென்மத்தில் நீங்கள் யாருக்கும் எந்த துரோகத்தையும் செய்யவில்லை. அதனால் நமக்கு இது நான் நடக்கும், இனிமேல் வரும் காலமும் இப்படித்தான் இருக்கும் என்று தேவையில்லாமல் தேவை இல்லாத விஷயத்தை போட்டு சிந்தித்து கொண்டு இருக்க வேண்டாம் என்பதை நான் இந்த இடத்தில் சொல்கிறேன். இல்லை, நான் மேலும் மேலும் போட்டு சிந்தித்து கொண்டு இருப்பேன், கவலைகளை மேலும் மேலும் அதிகப்படுத்தி கொண்டு இருப்பேன், என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு எல்லாமும் எனக்கு பிரச்சனையாக தான் உள்ளது என்று நான் மேலும் மேலும் சிந்தித்து கொண்டு தான் இருப்பேன் என்றால் நீ சிந்தித்து கொண்டு நடக்குவது நடந்து கொண்டே இருக்கும். நீ என்ன யோசிக்கிறாயோ அதுதான் விளைவாக வரும். அதனால்தான் நான் உனக்கு சொல்வது, நல்ல விஷயத்தையே யோசியுங்களே, நல்லதே செய்வோமே, நல்லதே நடக்கட்டுமே என்று. உன்னுடைய எதிர்காலங்கள் ரொம்ப அழகானது. உன்னுடைய எதிர்காலங்கள் ரொம்ப அற்புதமானது. உன்னுடைய எதிர்காலங்கள் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சிறப்பானது. நீயே என்னிடம் கூறுவாய், நான் என்னமோ நினைத்தேன், ஆனால் இவ்வளவு அழகானது எல்லாம் என் வாழ்க்கையில் வைத்திருக்கிறீர்கள், ஏன் இத்தனை நாள் இப்படி ஒளித்து வைத்திருந்தீர்கள் என்று கூட என்னிடம் கேட்பார். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. எங்காவது செல்வதற்கு முன்பு தெய்வத்தை நன்றாக வணங்கிய பிறகு வெளியே செல்லுங்கள். எப்பொழுதுமே உங்களுக்கு தடைகளும் தடுமாற்றங்களும் கவலைகளும் வராது. எல்லாமும் உங்களுக்கு நல்ல விதமாகவே நல்ல நல்ல விஷயங்களாகவே உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும். சில விஷயத்தை உங்களுடைய வாழ்க்கையில் என்னடா இது, தெய்வத்திடம் இதெல்லாம் கேட்கலாமா, தெய்வம் இதெல்லாம் நமக்கு செய்யுமா என்று தோன்றும். தாராளமாக நீங்கள் கேட்கும் ஒவ்வொன்றும் உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தது, உங்களுடைய வாழ்க்கையில் நல்லது என்றால் தெய்வம் நிச்சயமாக உங்களுக்கு செய்யும். நல்ல காலம் பிறக்கும் நேரத்தில் தேவையில்லாத விஷயத்தை பற்றி யோசிக்கக்கூடாது. உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் பெரிய பக்கபலமாக இந்த சார் இருப்பேன். நானும் உன் குலதெய்வமும் உனக்கு துணையாகவே இருப்போம். அதனால் நீ எதையும் நினைத்து கவலைப்படவே வேண்டாம். சகலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் இனி கிடைக்கும். சகலங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் தேவைகளுக்கு மீறியே உனக்கு நல்லதாக கிடைக்கும். யாரும் உன்னை இப்பொழுது இவரிடம் ஒன்றுமே இல்லையே, இவள் என்ன செய்ய போகிறாய், இவருடைய வாழ்க்கையில் இது நடந்து விட்டது, அது நடந்து விட்டது என்று எதை கூறினாலும் எதையும் நினைத்து கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கைக்கு எது தேவையோ அதை பற்றி மட்டுமே யோசி. எல்லாம் நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உங்களோடு இருப்பேன். ஓம் சாய்ராம்.